ஆதி ஆதி எங்க போறீங்க? தாலி கட்டாதீங்க. ஆதி வாங்க மாப்பிள்ளை வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னதாங்க நடக்குது? இந்த கிழவி செத்து போயிருப்பான்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறா. அதான் பவானி, எனக்கு ஒன்னும் புரியல. வா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க மித்ராவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே அவதான். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு அவ என்ன கொலை பண்ண பார்த்தா. அவ நல்லவளே கிடையாது. ஆமா, அவ நல்லவளே கிடையாது. பாரதி இவளை பத்தி சொன்னது அத்தனையும் உண்மை. அப்பதான் அவளோட இன்னொரு முகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அவ ஒரு விஷ பாம்பு மாப்பிள்ள, விஷ பாம்பு. அது தெரியாம அந்த பாம்புக்கு நான் பாலை வார்த்துட்டேன். மாப்பிள்ள, பாரதி ரொம்ப நல்ல பொண்ணு. உங்களுக்கும் அவளுக்கும் என்ன உறவு இருக்குன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. அம்மா மாப்பிள்ள, நீங்க பாரதி கூட சேர்ந்து வாழணும் மாப்பிள்ள. பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு இல்ல பாட்டி? பாட்டி, ஆனந்த் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். பாட்டி ஒண்ணு இல்ல பாட்டி, வாண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். சரிண்ணா, வாங்க பாட்டி. பாரதி எங்க? விடுங்க சார், விடுங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் தாலி மேல கை வச்ச உன்னை வெட்டி பலி போட்டுற வேண்டாம். யார பார்த்து என்ன பேசுற? உனக்கு அவ்வளவு திமிரா? உன் திமிர அடக்கி காட்டுறேன்டி. யாருக்கிட்ட போன் பண்ற? எவன் இன்னைக்கு வந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் தாலியை அறுத்து காட்டுறேன். வெற்றி, கல்யாண மண்டபத்துக்கு பின்னால இருக்கிற ராஜமால் ஹோட்டல்ல போலீஸ்காரங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க. தயவு செஞ்சு உடனே வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னடி டிராமா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா உன் கழுத்துல இருக்க தாலியை கழட்டி கொடுத்துரு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த இன்ஸ்பெக்டர் என் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி எறிய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏய், தாலிக்காக தானே இந்த ஆட்டம் போடுற? உன் கழுத்துல இருக்கிற தாலி இன்னைக்கு இறக்காம விட மாட்டேன். சார் விடுங்க சார். இன்ஸ்பெக்டர் விட்டுருங்க, என் தாலியை விடுங்க. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இல்ல, பின்னாடி இருக்கிற ஹோட்டல்ல நடக்கும். ஏய், தொலைச்சிருவேன். ஹலோ சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் இவ கழுத்துல தாலி கட்டுறீங்க. இவ யார் தெரியுமா? நாங்க ப்ராஸ்டிடியூட்னு அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏய், போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? ஏய், நீ என் பொண்டாட்டி மேலேயா கை வைக்கிற? அவனை உரு தெரியாம அடிச்சிருவேன். இவ என் பொண்டாட்டிடா.
பாரதி, கடைசியில நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல. ஆதி, என்ன காரியம் பண்ணிருக்க? இவ்வளவு போய் மித்ரா, உண்மையா உன்னையா லவ் பண்ண? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா நான் அமெரிக்கால இருந்து உன் கூட கிளம்பி இந்தியாவுக்கு வந்தேன்? நீ எல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியல மித்ரா. உன்னால எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? அவங்க உன்னோட பாட்டி, உன்னோட சுயநலத்துக்காக நீ அவங்களே கொல்ல பார்த்திருக்க. ஆதி என்ன சொல்றாரு? மித்ரா ராஜேஸ்வரி பாட்டிய கொலை பண்ண பார்த்தாளா? ஆதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போதும் மித்ரா, போதும். நீ சொன்ன வரைக்கும் போதும். நான் கேட்டதெல்லாமும் போதும். இதுக்கு மேல நீ சொல்ற எதையும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஆதி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஆதி. வேணும். உன்னோட சுயநலத்துக்காக சொந்த பாட்டியவே கொலை பண்ண பார்த்திருக்கியே. நான் மண்டபம் பூரா பாட்டிய காணும் தேடினப்போ அதுக்கு பின்னாடியும் நீதான் இருந்திருக்கியா? உனக்கெல்லாம் எப்படிதான் மனசு வருதோ? ச்சே. என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறது கூட உனக்கு தகுதி கிடையாது மித்ரா. ஏன் மித்ரா, ஏன்? எதுக்காக நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண? அந்த பாட்டி உன் மேல உயிரே வச்சிருந்தாங்க. உன் மேல இருக்கிற பாசத்தினால இந்த வயசுல கூட லண்டன்ல இருந்து இங்க வந்து உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. அவங்களையே கொல்ல பார்த்திருக்க. எப்படி மித்ரா, எப்படி உன்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடிஞ்சது? உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் சொந்த பாட்டிய கொலை பண்ண பார்த்த பாரு, அதை மட்டும் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைக்க விரும்பல. பாரதி தான் என்னோட மனைவின்னு எனக்கு எப்போவோ தெரியும்.